பிரியாணி ஒன்று எடுத்தால் இன்னொரு பிரியாணி ஃப்ரீ. இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ஒரு ஹை லெவல் எஃப்னால இப்போதைக்கு இல்லாத வரைக்கும் ஒரு நல்ல ஒரு கஃபே ஒன்று கொண்டு வந்துருக்கிறோம். நாங்கள் பார்க்கலாம். கஃபேக்காண்டி நாளைக்கு பை ஒன் கெட் ஒன் போட்டுக்கிறோம். சந்திரன் எப்படி இருக்குமோ இந்த லைட்டிங்ஸ் அப்படியான விஷயங்கள் எல்லாமே நல்லா பார்க்குறதுக்கு நல்லா ட்ரெண்டிங்குக்கு ஏற்ற மாதிரியான சகல விடயங்களையும் உள்ளடக்கி ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு மற்றும் நாங்கள் வந்து ஒரு பர்த்டே பார்ட்டியோ விளையாடி ஒரு வந்து 23ஆம் தேதி நீங்கள் எந்த ஜூஸ் வாங்கினாலும் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. எல்லா லைட் சிஸ்டம் எல்லாமே நாங்கள் சைனால தான் எடுத்துறாங்க. பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்குது. 3 வகையான கிச்சன் இருக்குது முதலாவது. அதனால் இந்தியன் ஸ்ரீலங்கன் சைனீஸ் இருக்கக்கூடிய அது 3 லேயர்னு வச்சுருக்காங்க. இல்லாத புது ட்ரெண்டிங்கும் கொண்டு வந்து. வணக்கம் உறவுகளே, இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் மிக பிரம்மாண்டமான முறையிலே ஒரு ரெஸ்டாரண்ட் காஃபி ஷாப்னு சொல்லலாம் மிக சிறப்பாக முறையிலே திறந்து வைக்கப்பட்டுள்ளது. உண்மையை சொல்லப்போனால் இது வந்து ஒரு பார்க்குறது வந்து இப்போதைய ட்ரெண்டிங்குக்கு ஏற்ற மாதிரியான சகல விடயங்களையும் உள்ளடக்கி இந்த லேயர் 3 என்ற ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ளோர் 1 ஃப்ளோர் 2 என 2 ஃப்ளோர் இருக்குது. ஃப்ளோர் 1 வந்து நாங்கள் பார்த்தோம்னா ரெஸ்டாரண்ட், அதே மாதிரி ஃப்ளோர் 3 நாங்கள் பார்த்தோம்னா இது ஒரு காஃபி ஷாப் அந்த மாதிரியான அமைப்பில் இருக்குது. உதாரணமாக பிளான் பண்ணி இப்போதைய ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. ஒரு பர்த்டே பார்ட்டியோ ஃப்ரெண்ட்ஸோடு வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறதுக்கோ மிக சிறந்த ஒரு இடமாக இருக்குது. இன்றைய தினம் என்ன மாதிரி இந்த திறப்பு விழா, என்னென்ன விடயங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்குது என்பது சம்பந்தமான சகல விடயங்களை இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். மனிதனோட சேனலுக்கு வாரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். யாழ்ப்பாணத்தில் புதிதாக ஒரு வித்தியாசமான முறையில் ரெஸ்டாரண்ட் கஃபே லேயர் 3 என்ற மாதிரியான ஒரு பேரில் வந்து இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த லொக்கேஷன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு அருகாமையில் நாச்சிமார் கோயிலடியில் இருந்து நாங்கள் வரும்பொழுது கலாட்டி சந்திக்கு அருகாமையில் இந்த லொக்கேஷன் இருக்குது. என்ன மாதிரியாக இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது, என்னென்ன விடயங்கள் இதில் புதுசாக இருக்குது என்பது சம்பந்தமான சகல விடயங்களை நாங்கள் இந்த காணொலியில் வந்து நாங்கள் பார்க்க போகின்றோம். உள்ளுக்கு நல்ல மாதிரியான அமைப்புகள் அமைக்கப்பட்டிருக்குது. இப்போதைய ட்ரெண்டிங்குக்கு ஏற்ற மாதிரி அதில் வந்து நாங்கள் பார்த்து கொண்டு போகலாம். இன்றைக்கு ஓப்பன் பண்ணபடியே அந்த கும்பங்கள் எல்லாம் வச்சுக்கிறாங்க. அப்படியே உள்ளுக்கு போய் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்றதை வந்து நாங்கள் பார்க்கலாம். இப்போதைய ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி லைட்டிங் போட்டு ஒரு செட் ஒன்று செஞ்சுக்கிறாங்க. அப்படியே நாங்கள் முன்னுக்கு போகலாம். முன்னுக்கு போய் என்ன மாதிரி இருக்குன்ற வந்து நாங்கள் பார்க்கலாம். இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே நாங்கள் பார்த்தோம்னா இதுதான் வந்து முகப்பு. அந்த முகப்பில் வந்து நல்ல அழகான லைட்டிங், அதே மாதிரி டேக்அவே எடுக்கிறதுக்கான இடங்களும் வந்து முன்னுக்கு இருக்கிறத வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்குது. அதே மாதிரி இங்கே முன்னுக்கு கவுண்டர். அப்படியே நாங்கள் மேலே போகலாம். என்ன மாதிரி இருக்குன்ற வந்து நாங்கள் பார்க்கலாம். மேலே வித்தியாசமான முறையில் அந்த ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் அமைச்சிருக்காங்க. மேலே வந்து மிக அழகான முறையில் வந்து செட்டெல்லாம் போட்டுக்கிறாங்க பாருங்கள். இப்போது ட்ரெண்டிங் கேட்ட மாதிரியான சேர்ஸ், அதே மாதிரி டேபிள்ஸ், அதே மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட் அமைஞ்சிருக்கிற அந்த விதங்களும் பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருந்தது. இதில் முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா சந்திரன் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான விடயங்கள் இதில் இருக்குது பாருங்கள். ஒரு சந்திரன் என்ன மாதிரி இருக்குமோ அது சம்மந்தமான ஒரு விதத்தில் வந்து இதை அமைச்சிருக்கிறாங்க. வணக்கம் ப்ரோ, என்ன மாதிரியாண்டா இந்த ரெஸ்டாரண்ட் அண்டா இப்போ ஹாஃபியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது, இங்கே என்னென்ன மாதிரியான ஐட்டங்கள் இருக்குது, அது சம்மந்தமான பேசிக்கான விஷயங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ரெஸ்டாரண்ட் மட்டுமே இருக்குங்கள்ட்ட. அங்கே வந்து இந்தியன் சைனீஸ் ஸ்ரீலங்கன் 3 வெரைட்டியும் எடுத்துக்கொள்ளலாம். 3ம் அந்தந்த கண்ட்ரிலேருந்து எடுத்து நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதுக்கு மேலே செகண்ட் ஃப்ளோரில் எங்களுக்கு இருக்குது வந்து கஃபே வந்து ஒரு ஹை லெவல் எஃப்னால இப்போதைக்கு இல்லாத வரைக்கும் ஒரு நல்ல ஒரு கஃபே ஒன்று கொண்டு வந்துருக்கிறோம். இன்டீரியர்லாம் செஞ்சு அதுக்கு இடமே கொண்டு வந்து விட்டுருக்கிறோம். அந்த கஃபேயில் மோஜிட்டோ, மில்க் ஷேக்ஸ், பபுள் டீ, பவாட்டியெல்லாம் இங்கே பெருசாக எடுத்துக்கொள்ள மாட்டேங்க. நீங்கள் இதெல்லாம் எடுத்துக்கொள்ள விஷயம் இல்லை, எல்லாமே வேஃபல்ஸ் ஒன்றுமே இங்கே இல்லாத புது ட்ரெண்டிங் கொண்டு வந்துருக்கிறோம். நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். நாளையிலேருந்து இன்றைக்கு நைட்லேருந்து நீங்கள் இது எல்லாத்தையும்
எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ ரெஸ்டாரண்ட்டில் என்னென்ன மாதிரியான ஐட்டம்ஸ் இருக்குது? ரெஸ்டாரண்ட் இப்போ ஸ்ரீலங்கான்னு பார்த்தா ஸ்ரீலங்கன் கொத்து இருக்குது, ஸ்ரீலங்கன் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, அதேமாதிரி நூடுல்ஸ் வெரைட்டிஸில் எல்லாமே இருக்குது, நாசி குராங் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன தேவையோ இருக்கலாம். இப்போ இந்தியன் எடுத்துக்கிட்டா ஹைதராபாத் பிரியாணி இருக்குது, நார்மல் பிரியாணி இருக்குது. இந்தியாவில் இப்போ செட்நாட் சிக்கன் எடுத்துக்கொள்ளும். இப்போ சைனீஸ்னு வந்தீங்கன்னா சைனீஸில் இப்போ ஃப்ரைட் ரைஸ் என்ன வட்டவர் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் எல்லாத்தையும் ஒரே இடத்துல நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடைக்கு திருப்ப போகிறது இல்லாமல் நீங்கள் சாப்பிட வந்தாலும் சரி, காஃபி குடிச்சு தான் என்டர்டைன்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கும் பெறலாம். எல்லா இடத்துக்கும் எல்லாம் ஒரே ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கிற மாதிரி செட் வீடு மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் பாவிச்சுட்டு போயிடலாம். காஃபி ஐட்டம்ஸில் என்னென்ன ஐட்டம்ஸ்? காஃபியில் வந்து மொஜிட்டோ இருக்குன்னா, மில்க் ஷேக் இருக்குது, பொபாட்டி இருக்குது, அதை விட வேஃபல்ஸ் இருக்குது, மற்றது இப்போ நட்ல ஷேக்ஸ் அப்படின்னு எல்லா திக் ஷேக்ஸ் எல்லாமே ஒரே இதில் எடுத்துக்கொள்ளலாம். டீ, காஃபீஸ். இது எவ்வளோ நம்ம பிளான் பண்ணி செய்யுங்க? ஏன்னா இது வந்து உண்மையாக கொஞ்சம் கூட டைம் எடுத்துகிட்டு தான் நாங்கள் சின்சியராக வேலை செய்கிறதுங்க ஒரு 7 months ஆகிட்டு. இப்போ நாங்கள் 7 மெட்டீரியல்ஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் சைனாவில். ஒரு 70% சைனா. கதிரைகள் எல்லாம் அப்படித்தாங்க. கதிரைகள் எல்லாமே அப்படி தானே, எல்லாமே நாங்கள் சொல்லி ஆர்டர் பண்ணி எடுத்துறது. நீங்கள் எல்லாத்தையுமே இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ லைட் சிஸ்டம்லேருந்து ஒவ்வொரு டெக்கரேஷன் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு இதில் செஞ்சுருக்காங்க. இது என்ன மாதிரி நிலாவை செஞ்ச மாதிரி? இது எங்களோட யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் தான் அது செஞ்சு தந்தது எங்களுக்கு. அந்த மெட்டீரியல் அந்த இதுகள் எல்லாமே எல்லா மெட்டீரியலும் சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கு. எல்லாமே சைனா? எல்லாம் சைனா. மேலே என்ன மாதிரி கஃபே கேட்குறீங்களா? கஃபேம் அப்படி தான், நாங்கள் எல்லாமே சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு. ஆனால் அதுக்காண்டி சைனாலேருந்து என்ன வெளிநாட்டை வச்சு செய்யணும்னு எல்லாமே இப்போ இங்கே வந்து இதுக்கான மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கொள்ள தட்டு. நாங்கள் இங்கே எடுக்க போனாலும் மெட்டீரியல்ஸ் இல்லை. அப்போ நாங்கள் அங்கேருந்து எடுத்துகிட்டு எல்லா லைட் சிஸ்டம் எல்லாமே நாங்கள் சைனாவில் தான் எடுத்துறாங்க. எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜ் ஐட்டம்ஸ் அது மட்டும் தான் நீங்கள் கஃபே எல்லா மெஷினரியும் சைனாலேருந்து. அதே மாதிரி கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே சைனாலேருந்து எடுத்துறாங்க. செஞ்சாக்கள் மட்டும் சொல்லுங்க. ஏன்னா நாங்கள் இங்கே செஞ்சு எடுத்துகிட்டு மெட்டீரியல்ஸ் இல்லாதால நாங்கள் எடுக்க வேண்டி வந்தோம். டேக்அவே டைனிங் ரெண்டும் எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நாள் நாங்கள் ஃபியூச்சர் போக அதான் கொஞ்சம் நாள் ஃபியூச்சரில் போக பிக் மீ ஊபரில் அப்டேட் பண்ணி எங்களுக்கு இன்னொரு ஹோம் டெலிவரி நாங்கள் செய்கிற பிளான் ஒன்று இருக்குது. ஓகே நன்றி. இதில் வந்து அப்படியே அவங்களோட உணவுகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்குது. அந்த இன்டீரியல், அந்த கப்ஸ், அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கூட சைனாலேருந்து இறக்கியிருக்கிறாங்க. அது பார்க்கவே தெரியுது. அந்த லைட்டிங்ஸ் அப்படியான விஷயங்கள் எல்லாமே நல்லா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. உங்களோட பர்த்டே பார்ட்டி மற்றது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு செட் ஆகிறதா சம்மந்தமான சகல விடயங்களையும் வந்து நீங்கள் வந்து கொள்ளையிலும் பங்கு பெற்றி கொள்ளையிலும் அதுக்கேற்ற மாதிரியான லொக்கேஷனில் நல்ல ஒரு லொக்கேஷன் அமைஞ்சிருக்குன்றது வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இப்போ நாங்கள் வந்து செகண்ட் ஃப்ளோர் வந்து எப்படி இருக்குன்ற வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். என்ன மாதிரியான விடயங்கள் வந்து செகண்ட் ஃப்ளோரில் வச்சுருக்காங்க. அது கூட வந்து காஃபி ஷாப் மாதிரியான மில்க் ஷேக் அது சம்மந்தமான விடயங்கள் இந்த செகண்ட் ஃப்ளோரில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். சரி, பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குது இந்த செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற விடயங்கள் என்ன மாதிரி அமைச்சிருக்கிறாங்களன்றதை வந்து பார்க்கலாம். முக்கியமாக சொல்லப்போனால் இதில் வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்ல டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கிறாங்க. அதாவது ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு மற்ற நாங்கள் வந்து ஒரு பர்த்டே பார்ட்டியோ இல்லாட்டி ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனோ செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான சகல விடயங்களும் இதில் வச்சுருக்கிறத வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்குது. இப்போ நாங்கள் 3rd ஃப்ளோரில் நிற்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது எங்களுடைய யூனிவர்சிட்டி வீதி. பரபரப்பாக அந்த பட்டமளிப்பு விழாக்களும் நடைபெற்று 4ஆவது நாள். அதால் வந்து இப்போ க்ரௌடாக தான் இந்த ரோட் இருக்குது. இப்போ கொஞ்ச நாளாக அப்படியே நாங்கள் பார்த்தோம்னா இந்த வோல் எல்லாம் வந்து அந்த செயற்கையான முறையில் வந்து இருக்கிறத வந்து நாங்கள் பார்க்கலாம். செயற்கையான முறையில் அந்த பச்சையான பிளாஸ்டிக் செடிகள் மாதிரி இதில் வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி இங்காலயம் நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இங்காலயம் வந்து அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு பிளாஸ்டிக் செடிகளோடு சேர்ந்த அமைப்பாக தான் இருக்குது. இங்காலயம் அந்த செடிகளோடு சேர்ந்த லைட்டிங் பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்குது. அப்படியே இங்கால நாங்கள் பார்க்கலாம். பாருங்கள் அவ்வளோ அழகான அந்த செட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து இதில் இருக்கலாம். இதில் இருந்து இந்த வியூவை வந்து பார்த்து கொண்டு நாங்கள் இருந்து இதில் வந்து இது வந்து காஃபி ஷாப்பினுடைய காஃபியோ மொஜிட்டோவோ ஏதாவது ரிங்ஸ் ஐட்டம்ஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். இந்த கதிரைகள் எல்லாம் நல்ல மெட்டீரியலில் செட் பண்ணியிருக்கிறாங்க. இருந்து பார்க்குறதுக்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல இடமா இருக்குது. அப்படியே இந்த இடம் முழுக்க சிறப்பாக செட் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம வந்து அந்த காஃபியல் அதுகள் எல்லாம் மேக் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான இடங்களாக இருக்குது. பாருங்கள், அதுக்கேற்ற மிஷினரிஸ் எல்லாம் வந்து வச்சுக்கிறாங்க.
வணக்கம் ப்ரோ. இப்போ நாங்கள் செகண்ட் ஃப்ளோருக்கு நிற்கிறோம். செகண்ட் ஃப்ளோரில் நல்ல மெட்டீரியல் நல்ல வளக எல்லாம் செஞ்சு வச்சுக்கிறீங்க. பார்க்கவே நல்ல அழகாக இருக்குது. செகண்ட் ஃப்ளோர் அது தேர்ட் ஃப்ளோர் அதே மாதிரி லேயர் 3 பேர் வச்சுக்கிறீங்க. அது என்ன லேயர் 3 அதை சம்பந்தம் சொல்லுங்க. லேயர் 3 என்னன்னா எங்கள்ட்ட 3 வகையான கிச்சன் இருக்குது முதலாவது. அதனால் இந்தியன் ஸ்ரீலங்கன் சைனீஸ் இருக்கக்கூடிய அது 3 லேயர்னு வச்சுருந்தாங்க. அதேமாதிரி 3 ஸ்டோரி இருக்குது எங்கள்கிட்ட. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து ரெஸ்டாரண்ட், செகண்ட் ஃப்ளோர் வந்து கஃபே, தேர்ட் ஃப்ளோர் வந்து ஓப்பன் ஏர் ரெஸ்டாரண்ட். அது இன்னும் ஓப்பன் ஆகலை. ஒரு ஃபியூச்சர் 1.5 வீக்கில் நாங்கள் ஓப்பன் பண்ண ரெடி ஆகும். இந்த லைட்டிங் எல்லாமே நான் முதல்ல சொன்ன மாதிரியெல்லாம் சைனாலேருந்து எடுத்து செஞ்சினாங்க. இந்த லைட்டிங் எடுத்துகிட்டு இது ஒரு கொழும்பு, உண்மையாக சொல்லப்பட ஒரு கொழும்பு, ஒரு இந்தியாவில் ஒரு கேஃபே, ஒரு ரெஸ்டாரண்ட் அதை இன்ஸ்பைர் பண்ணி தான் அதை எடுத்துனாங்க. ஃபஸ்ட் ஃபுல் இன்டீரியரும் ஃபுல்லாக கிராஃபிக் டிசைன் ஃபுல்லாக செஞ்சால் அதில் இந்த இது செய்ய வேண்டியிருந்தாங்க. நாங்கள் அதில் காஃபி மிஷின் இருக்குது, பேக் சீலர் இருக்குது. இப்போ வந்து டேக்அவே எடுத்துகிட்டு போகிறாக்களுக்கு வந்து இப்போ வேறு ஷாப்லேனா மூடி க்ளோஸ் பண்ணிக்க அது வந்து வெளியே வரக்கான சான்ஸ் கூட. இப்போ நாங்கள் வந்து கப் சீலரே வச்சுக்கிறோம். அதுக்கு அப்போ நாங்கள் சீல் பண்ணி கொடுக்க எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவைக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். வாங்கிட்டு போய் ஒரு லீக்கேஜ் இல்லை ஒன்று சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வச்சுக்கிறோம். அதுமாதிரி காஃபி மிஷின் எடுத்துக்கிறோம். மொஜிட்டோஸ் எல்லாத்துக்குமே செப்பரேட்டான ஈச் மிஷினரியும் நாங்கள் தேடி எடுத்து வச்சுருக்கிறோம். பார்த்து எடுத்து மற்றது இருக்கிற எல்லா செஃப்ஸும் மற்றது கஃபே செஃப்ஸ் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக நாங்கள் முதல் எக்ஸ்பீரியன்ஸோட நீங்கள் எடுத்துக்கிறோம். கொழும்பு இப்போ ஒரு ஆள் வந்து இந்தியா, உமேசன் ஒரு ஆள் இந்தியா, ஒரு ஆள் மோல்டு, அவை 2 பேரும் இவே ஒரு ஆள் கொழும்பு ஒரு ஆள் வவுனியா. இப்போ எங்களுக்கு இப்போ உடனே ஃபர்ஸ்ட் டே நாங்கள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணல. இந்த ஒன்று ஆட் பண்ணி போகணும். இப்போ ரோல் ஐஸ்கிரீம் கொண்டு வந்துருக்கிறோம். ரோல் ஐஸ்கிரீம்னா இப்போ 2-3 கடை ஷாப்லேயே இருக்குது. ஜெஃப்னால் இப்போ தாங்க வருது. அது ஆட் பண்ணுற பிளான் அதுக்கு எல்லாம் மிஷினரே இருக்குது. நாங்கள் நெக்ஸ்ட் வீக்கில் அப்டேட் பண்ணி குடி கொண்டு வந்துடுவோம் ப்ராடக்ட்ஸ் எங்களை. நாங்கள் இவர் தான் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து அந்த காஃபி மற்றது மொஜிட்டோ அது சம்மந்தமான சகல விடயங்கள் செய்ய போகிறேன். அதோட காய்ச்சி பார்ப்போம். வணக்கம் ப்ரோ. வணக்கம், சொல்லுங்கள். என்னென்ன மாதிரியான ஐட்டம்ஸ் இங்கே செய்ய போகிறீங்க? நாங்கள் ஹாட் பெவரேஜஸ், கோல்ட் பெவரேஜஸ் எல்லாம் போடுறோம். இந்த மாக்டெயில்ஸ் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். மொஜிட்டோஸ், ஐஸ் டீஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஐஸ் டீஸ் நிறையா, மில்க் ஷேக்ஸ் இன்னும் ஸ்மூத்தீஸ் எல்லாம் கொண்டு வந்துருக்கு. இதில் காஃபி மெஷின் இருக்குது. அது ஹாட் பெவரேஜஸ் இருக்குது. அது பிளெண்டர் இருக்குது. அங்கே ஐஸ் கியூப் மெஷின் இருக்குது. இன்னும் கப் சீலர் மெஷின் இருக்குது. இது வஃபல் அண்ட் பேன் கேக்ஸ் டெசர்ட்ஸும் எங்களோட கஃபேல டெசர்ட்ஸும் இருக்குது. ஓகே, இது என்ன சொன்னீங்க? இது கப் சீலர் மெஷின். ஓகே, இதில் இந்த காஃபி மெஷின் அது. ஓகே, அது இந்த ஒரு பிளேயர் எவ்வளோ நேரமாக ஒரு காஃபிக்கு ஒரு ஜஸ்ட் 3 மினிட்ஸில் ஒரு காஃபி மேக் பண்ணிடலாம். 3 நிமிஷம். என்ன மாதிரி டைப் ஆஃப் காஃபி செய்ய போகிறீங்க? காஃபி ஹாட் பெவரேஜஸ் அண்ட் கோல்ட் பெவரேஜ் தான். ஹாட் பெவரேஜஸும் இருக்குது, கோல்டும் இருக்குது. கோல்டில் தான் கூட நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது. அது ஐஸ் க்யூப்ஸ் மெஷின். ஐஸ் க்யூப் அது மெஷின்லேயே வரும். இது கப் சீலர் மெஷின். டேக்அவே கப்ஸ் வச்சு சீல் பண்ணுறோம். போட்டு சீல் பண்ணுறது. இது ஒரு ஃப்ளேவர்ஸ். இது இன்னும் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது, வந்துட்டுருக்கு கொழும்புலேருந்து. ஓகே, நீங்கள் எவ்வளோ வருஷம் அந்த ஃபீல்டு? நான் ஒரு 4 வருஷமாக இந்த ஃபீல்டு. முதல்ல ஐவலக் சிட்டி மாலில் இருந்தேன். நான் டெல்லி ஃப்ரான்ஸ் ஐவலக் சிட்டி மால் அங்கே ஒர்க் பண்ணீங்க. வாழ்த்துக்கள் ப்ரோ. ஓகே, தேங்க்யூ. ஓகே ப்ரோ, எல்லாம் சொல்லிட்டீங்க. நல்ல சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. முக்கியமாக என்ன ஆஃபர்ஸ் எங்களோட மக்களுக்கு கொடுக்க போகிறீங்க அதை பற்றி சொல்லுங்கள். இன்றைக்கி ஓப்பனிங்கை முன்னிட்டு நாங்கள் ஒரு ஆஃபர் ஒன்று வந்துருக்கிறோம். நாசி பிரியாணி டேக்அவே ஒன்லி. நாங்கள் 1200 வரும் பிரியாணி. ஒரு பிரியாணி வந்து 1200. நீங்கள் அதை எடுத்தீங்கன்னா இன்னொரு நாசி, இப்போ நாசி எடுத்தீங்கன்னா நாசி, பிரியாணி எடுத்தீங்கன்னா பிரியாணி எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, அதாவது நாசி ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீ. அதே மாதிரி பிரியாணி ஒன்று எடுத்தால் இன்னொரு பிரியாணி ஃப்ரீ. 1200. ஓகே, அதே மாதிரி வேறு டேக்அவே ஒன்லி. ஓகே, அதே மாதிரி வேறு என்ன ஃப்ரீ அதை கொடுக்க போகிறீங்க? கஃபே கொண்டு வந்ததால் கஃபேக்காண்டி நாளைக்கு பை 1 கெட் 1 போட்டுக்கிறோம். எந்த ஒரு ஃப்ரெஷ் ஜூஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மில்க் ஷேக்காக இருந்தாலும் சரி, நாளைக்கு பை 1 கெட் 1 நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, அது வந்து 23ஆம் தேதி நீங்கள் எந்த ஜூஸ் வாங்கினாலும் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. ஓகே, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அதே மாதிரி இங்கால அப்படியே சிங்க் வச்சுக்கிறாங்க. அதோடு சேர்ந்து
அதே வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்குது அப்படியே மேலே தேர்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குன்றதை வந்து அப்படியே நாங்கள் போய் பார்க்கலாம். இது தேர்ட் ஃப்ளோர். இதுவும் வந்து நல்ல ஒரு ஐடியா செஞ்சுக்கிறாங்க. பிளாக் பேக்ரவுண்ட் ஆஷ் அண்ட் பிளாக்கில் பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்குது. இன்னும் ரெடியாக இல்லை. இதுவும் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரியான ஒரு அமைப்பில் தான் செஞ்சுக்கிறாங்க. இதில் ஆக்கள் இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரியான விடயங்கள் இதில் வந்து செஞ்சு வச்சுக்கிறத வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்குது. அப்படியே நாங்கள் போகலாம். ஓவராலாக எல்லா இடம் வந்து நாங்கள் பார்த்துருக்கிறோம். அதே மாதிரி செகண்ட் ஃப்ளோரில் வந்து பிரியாணி ஐட்டம்ஸ், ஃப்ரைட் ரைஸ் ஐட்டம் சாப்பிட்றதுக்காண்டி வச்சுருந்தாங்க. அதுதான் வந்து நாங்கள் இப்போ பார்க்குறோம். சலாட் எல்லாமே வந்து செஞ்சுருந்தாங்க. இதில் வந்து அந்த வாஷ் பண்ணுற இடம் நல்ல அழகான முறையில் வந்து செஞ்சுருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு நல்ல அட்ராக்டாக இருக்குது பாருங்கள். அப்படியே நாங்கள் இங்கேயும் பார்க்கலாம். சரி உறவுகளை, இப்போ என் ட்ரெண்டு கேட்ட மாதிரி மிக சிறப்பாக ஒரு யாழ்ப்பாணத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இது அமைஞ்சிருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரீயான டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சிறந்த காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.